almost everything you need to know. ஹலோ நண்பா. பொதுவா எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதை பத்தி யோசிச்சு கனவு காணு, ஆசைப்படு, லா ஆஃப் அட்ராக்ஷனை உனக்கு சாதகமா வேலை செய்வை, விஷுவலைஸ் பண்ணுன்னு பாசிட்டிவா அதிகமா திங்க் பண்ண சொல்லுவாங்க. திங்க் அண்ட் க்ரோ ரிச், த சீக்ரெட் அப்படிங்கிற இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இந்த விசுவலைசேஷன் கான்செப்டை இன்னும் ஃபேமஸா மாத்துச்சு. ஸோ இதனால அவங்களோட வாழ்க்கையில சேஞ்சை கொண்டு வரணும்னு நினைக்கிற நிறைய பேர் பிளைண்டா நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா, பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா அதுவே நம்மளோட லைஃப்ல பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்துரும்ன்ற மாதிரி ரொம்ப அதிகமா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதை ஃபாலோவும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இது ஆக்சுவலா ஒர்க் ஆகுதா இல்லையான்றத அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சவங்க தான் கேப்ரியல் ஓட்டிங்கன். இவங்க 2007ல இருந்து ஒரு 7 வருஷத்துக்கு 2400 பேர் மேல ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி பாசிட்டிவ் திங்கிங் அவங்களோட லைஃபை எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்னு மெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்களோட ரிசர்ச்சோட முடிவுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, எஸ், பாசிட்டிவ் திங்கிங் உண்மையிலேயே நம்மளோட லைஃப்ல சேஞ்சஸ் கொண்டு வருது. ஆனா அது நம்மளோட ஷார்ட் டர்ம் கோல்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை எனர்ஜைஸ் பண்ணி நம்மள மோட்டிவேட் பண்ணி ஆக்ஷன்ஸும் எடுக்க வைக்குது. ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் டயர்டா, லெஸ் மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணும்போது திரும்ப முன்ன மாதிரி நம்மளோட நார்மல் ஸ்டேட்டுக்கு ரீச் பண்ணிடுறோம். நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்டா நம்மளோட வாழ்க்கையில லாங் டர்ம் சேஞ்சஸ் கொண்டு வர முடியறது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அப்சர்வேஷன்ல, அவங்க ரிசர்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர் ஒரு 6 மினிட்ஸ்க்கு விஷுவலைசேஷன் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறதுனால அவங்களோட பிரெயின் அவங்க ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்கன்னு ஏமாந்து போய், ஓ நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இப்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும்போது எப்படி நம்ம ஹார்ட் பீட் இருக்குமோ அந்த அளவுக்கு குறைச்சு விட்டுறதுதான். இதனால ஆக்சுவலா ஆக்ஷன் எடுத்து நம்ம பாடி அந்த கோல்ஸுக்கான எக்ஸிகியூஷன் பார்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாம லேசியா மாறிடும் சொல்றாங்க. இதுதான் இதுல இருக்க ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். ஆனா பாசிட்டிவ் திங்கிங்னால நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, உண்மையிலேயே நீங்க எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க, எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத ஈஸியா கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன தேவைன்றதே புரிஞ்சுக்காம இருந்துருவாங்க. ஆனா இந்த பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் விசுவலைசேஷன் எக்ஸசைஸ் உங்க வாழ்க்கையில ஆக்சுவலா நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்கன்ற விஷயத்த உங்களுக்கு தெளிவா காட்டி கொடுத்துரும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம என்ன மாதிரி கோல்ஸ் செட் பண்ணணும், உண்மையிலேயே வாழ்க்கையில நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோம்ன்ற மாதிரி விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. ஃபியூச்சர்ல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்றீங்கன்னா, இந்த டைரக்ஷன்ல நீங்க போகணும்ன்ற விஷனை கிரியேட் பண்றதுக்கு இதுதான் ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். ஷார்ட்டா சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிக்காம தப்பான விஷயத்துக்கு பின்னாடி போகாம எதுக்கு பின்னாடி உங்களோட எஃபர்ட்டை போடணும்ன்ற விஷயத்த உங்க கண்ணு முன்னாடி கொண்டு தெளிவா காட்டுறதுக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் விஷுவலைசேஷன் ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. நான் வெறுமே இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் விஷுவலைசேஷன் பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில எந்த ரியல் சேஞ்சஸையும் கொண்டு வர முடியாம ஃபெயில் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த விஷுவலைசேஷனோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. இது அவங்க வூப் மெத்தட்னு சொல்றாங்க. சோ அந்த வூப் மெத்தடை பத்தி தான் இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அந்த ப்ராசஸை எப்படி ஃபாலோ பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த ப்ராசஸ்ல எதையும் ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. கண்டிப்பா உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலா உங்களுக்கு இருக்கலாம். சோ இந்த வூப் மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, விஷ் இல்ல ஆசைப்படுறது தான். இப்ப இந்த டைம்ல நீங்க எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இது ஒரு எக்ஸாமை கிளியர் பண்றதா இருக்கலாம், வெயிட்டை குறைக்கிறதா இருக்கலாம், இல்ல நிறைய பணம் சம்பாதிக்கிறதா கூட இருக்கலாம். இப்போ இந்த ஆசையை அப்படியே இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு IAS ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்க அந்த கலெக்டரோட கவர்மெண்ட் வண்டியில போற மாதிரி, மக்களை மீட் பண்ற மாதிரி, உங்க வேலையும் உங்க பவரையும் யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நீங்க இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் ஆல்ரெடி நடந்துட்டா மாதிரி உங்க மைண்டுக்குள்ளேயே ஒரு மென்டல் மூவியை கிரியேட் பண்ணுங்க. அதுல நீங்க தான் ஹீரோவா இருக்கீங்க. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ஃபிட் பாடி எப்படி இருக்கும்ன்றத மிரர்ல பாக்குற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ரொம்ப ஆக்டிவா ஓடிக்கிட்டு ஃபிளெக்சிபிளா உங்களால ஈஸியா ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி உங்க பாடியோட மொத்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்க ஆசைப்படுற விஷயத்துக்கு ஒரு கிளியர் பிக்சரை உங்களோட மைண்ட்ல கிரியேட் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நம்பர் 2, அவுட்கம். இந்த செகண்ட் ஸ்டெப்ல உங்களோட கோல்ஸை நீங்க எமோஷன்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஃபியூச்சர்ல கிடைக்க போற விக்டரியோட எமோஷன்ஸை நீங்க இப்பவே ஃபீல் பண்ணி பார்க்கணும். நீங்க வச்ச எய்ம் இல்ல கோல் இப்ப ஃபுல்ஃபில் ஆனதுனால உங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, உங்களை சுத்தி சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு, எல்லாரும் உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண முடியறதுனால அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி, இதனால நீங்க உங்க எபிலிட்டியை பார்த்து பெருமையா ஃபீல் பண்ற மாதிரி, உங்க செல்ஃப் கான்பிடன்ஸும் அதிகமா இருக்கிற மாதிரி இந்த விஷ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அதனால கிடைக்க போற அவுட்
அவுட்கம்மை அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ண பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்றப்ப அந்த அவுட்கம் இப்படிதான் இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணப்ப உடனே ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மோட்டிவேஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும்னு ஆத்தர் சொல்றாங்க. ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எனர்ஜைஸ் ஆயிடுமா, இந்த மென்டல் ஸ்டேட்டை வந்து நம்ம ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமா. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அவுட்கம் பேசிஸ்ல கூட நீங்க விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 3, அப்டக்கிள்ஸ். இப்போ இந்த அடுத்த ஸ்டெப்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும் போது எது உங்களோட பாசிபிள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்ல அப்டக்கிள்ஸா இருக்கும்ன்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது நீங்க செய்ய போற காரியத்துக்கு எது உங்களுக்கு தடையா இருக்கும்ன்றத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட டாஸ்க் வந்து படிக்கிறதா இருந்தா உங்க விஷுவலைசேஷன் ப்ராசஸ்ல நீங்க காலையில எழுந்த உடனே நம்மளோட வீட்ல இந்த இடத்துல போய் உட்காந்து நம்மளோட டேபிள் புக்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம போன் பக்கத்துல இருந்தா அதுல வீடியோ கேம்ஸ் விளையாட சான்ஸ் இருக்கு. இல்ல ரேண்டமா படிக்கும்போது ஏதோ ஒரு டவுட்டுக்காக போன் எடுத்து கூகுள் சர்ச் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன் வந்து அது மூலமா டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அதிலே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறதுக்கு முன்னாடியே அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க உங்க மைண்டுக்குள்ளேயே இப்படி நடக்கலாம்ல அப்படி நடக்கலாம்னு பாசிபிலிட்டிஸை விஷுவலைஸ் பண்ணணும். அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே உங்களோட மைண்டுக்குள்ள இப்படி நடக்கலாம்ல அப்படி நடக்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சு அந்த விஷயத்துக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க அந்த விஷயத்தை செய்ய போகும்போது ஈஸியா நீங்க அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணிடுவீங்க. எக்ஸாக்டா இந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பிரசன்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இன்டர்வியூ இல்ல மீட்டிங்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியோ நான் என்னோட மைண்ட்லயே ரன் பண்ணி பார்த்துடுவேன். நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறோம், இந்த பிரச்சனை வந்தா எப்படி டீல் பண்ணுவோம், அந்த பிரச்சனை வந்தா எப்படி டீல் பண்ணுவோம்ன்ற மாதிரி இந்த விஷயங்களை உங்க மைண்டுக்குள்ளேயே நீங்க ரன் பண்ணி பிரச்சனைய ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க தலைக்குள்ளேயே நீங்க சால்வ் பண்ணிடணும். ஏன் நிறைய பாக்ஸிங் இல்ல காம்பேட் ஸ்போர்ட்ஸ்ல இருக்க அத்லீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆப்போனன்ட்டை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி இல்ல ஒரு ஆப்போனன்ட்டை இந்த நாளுக்கு தான் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்ன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கூட ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஷேடோ பாக்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மைண்டுக்குள்ளேயே அவன் இப்படி வந்தா இப்படி அடிப்பேன், இந்த பக்கம் வந்தா இப்படி அடிப்பேன், ஆனா இப்படி அடிக்கும் போது என்ன அவன் இப்படி அடிச்சிருவானே அப்படின்னு உங்களோட அட்வான்டேஜஸையும் பாத்துருவீங்க, உங்ககிட்ட இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ்க்கும் ப்ரிப்பேர்டா இருப்பீங்க. சோ இங்க பாயிண்ட் என்னன்னா நீங்க விஷுவலைசேஷனை ரியலிஸ்டிக்கா பண்ணணும். ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அதுதான் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் தரும்னு ஆத்தர் சொல்றாங்க. ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ள மென்டல் கான்ட்ராஸ்டிங்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாதான், அதாவது எந்த காரியத்தை செய்ய போனாலும் ஒரு பிட் ஆஃப் நெகட்டிவிட்டி ஓரமா உங்க மைண்ட்ல கார்னர்ல இருந்தாதான் அது உங்களை ஷார்ப்பா இருக்க வைக்க ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சு வந்த ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து ஓவர் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும்போது அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்களோட வெயிட் லாஸ் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியலையா. ஆனா எந்த ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு பிட் ஆஃப் நெகட்டிவிட்டி அவங்களோட மைண்ட்ல வச்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது, டயட் ஒர்க் அவுட் ஸ்லீப் எல்லாத்துலயும் கரெக்டா நம்ம இருந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஓவர் ஆப்டிமிசம் இல்லாம லிட்டில் பிட் நெகட்டிவிட்டியோட ரியலிஸ்டிக்கா அவங்களோட வியூஸை ப்ரொஜெக்ட் பண்ணும்போதுதான், அது மாதிரியே விஷுவலைஸ் பண்ணும்போதுதான் நம்ம செய்ய போற விஷயங்கள்ல அப்டக்கிள்ஸ் இல்ல பிரச்சனை வரும்ன்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்குன்னு ப்ரிப்பேர்டா இருக்கும்போதுதான் அவங்க பெட்டர் ரிசல்ட்ஸை பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. ஓவர் ஆப்டிமிசமோட இருந்தவங்களை விட ஒரு 10 கிலோ அதிகமா வெயிட் லாஸ் பண்ணதா சொல்றாங்க. சோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை விஷுவலைஸ் பண்ற அதே நேரத்துல அந்த ப்ராசஸ்ல இருக்க கஷ்டங்கள் அண்ட் அப்டக்கிள்ஸை சேர்த்து நீங்க விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த விஷயம் தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும்னு ஆத்தர் சொல்றாங்க. நம்பர் 4, பிளானிங். இப்போ நீங்க பண்ண வேண்டிய விசுவலைசேஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும்ன்றத கூட உங்க மைண்ட்லயே ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. இப்படி வரப்போற பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போறீங்கன்னு உங்க ஜர்னல் எடுத்து நீங்க உங்க பிளான்ஸை எழுத ஆரம்பிக்கணும். இன் ஷார்ட், நீங்க இஃப் தென் ஸ்டேட்மெண்ட்ஸை டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த இஃப் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது வேற எதுவும் இல்ல, நான் இந்த விஷயத்தை செய்ய போகும்போது இந்த பிரச்சனை வந்தா அதை நான் எப்படி டீல் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலையில எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எந்திரிக்கிற நேரம் வரும்போது சோம்பேறித்தனமா ஃபீல் பண்ணி இல்ல ஸ்னூஸ் பண்ணிட்டே இருக்கேன்றதுதான் உங்களோட பிரச்சனையா இல்ல அப்டக்கிளா இருந்ததுன்னா நீங்க உடனே அதே போன்ல நான் ஸ்டாப் வாட்ச் டைமரை செட் பண்ணி முகம் கழுவி ஜாகிங் இல்ல ஜம்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது மூலமா என்னோட பிளட் ஃப்ளோ அதிகரிச்சு தூக்க கலக்கம் போயிடும்ன்ற மாதிரி நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷனை ஃபாலோ பண்ற மாதிரி இஃப் தென் ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதிக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷனா அப்படிதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா நீங்க செய்ய போற விஷயத்த எங்க எப்போ எப்படி செய்ய போறீங்கன்ற விஷயத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி உருவாக்கி அந்த விஷயத்த உங்களோட ஆக்ஷன் பிளானா மாத்திக்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன் சொல்லுவாங்க. நிறைய ப்ரொஃபஷனல் அத்லீட்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சர்ஜரிஸ் பண்ற டாக்டர்ஸ், மிலிட்டரியில காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்ஸை டீல் பண்றவங்க கூட ஒரு மாதிரி ஒரு ஹை பிரஷர் என்வாயர்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்காம எல்லாமே பிரச்சனையாவே போகிற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க அப்டக்கிள்ஸை ஃபேஸ் பண்ற நேரத்துல எப்படி அந்த கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர்றதுன்னு ஆல்ரெடி அவங்க மைண்டுக்குள்ள ஒரு பிளான் இருக்கும். ஏன்னா மோஸ்டா இவங்க பண்ற ஒர்க்ல வின் ஆர் லூஸ் இல்ல டூ ஆர் டை சிச்சுவேஷன்ஸை அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன நடந்தாலும் சரி உங்ககிட்ட கொடுத்த டாஸ்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு கமிட்டடா இருப்பாங்க. இந்த கமிட்மெண்ட்
தான் வெறும் விஷுவலைசேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த WOOP மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணி பிரச்சனைக்கும் மைண்ட்லயே மென்டலா ப்ரிப்பேர்ட் ஆகி ஒரு சொல்யூஷனோட ரெடியா இருப்போம்னு சொல்றாங்க. இதுக்காக தான் இந்த WOOP மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ விஷுவலைசேஷன்ன்றது நம்ம ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக் தான். ஆனா அதை வெறும் ஒரு ஆசையா மட்டும் இருக்க விடாம இருக்கிறதுக்கு உங்க விஷோட சேர்த்து அதோட அவுட்கம்ஸை பத்தியும் யோசிக்க ஆரம்பிங்க. நீங்க ஆசைப்பட்டது நடந்துட்டா உங்க லைஃபோட சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி மாறும்ன்றத யோசிங்க. அந்த எமோஷன்ஸை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. இந்த 2 ஸ்டெப்ஸை நம்ம ஒழுங்கா பண்றப்ப நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எனர்ஜைஸ் ஆயிடும். உங்க விஷுவலைசேஷன்ல பார்த்த அந்த ஃபீலிங் வந்து ரியாலிட்டியா மாறணும்ன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துடுவீங்க. அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் நீங்க ரெடியா இருப்பீங்க. என்ன வேலையை செய்யணுமோ அதை செய்யறதுக்கு மென்டலா ப்ரிப்பேர்ட் ஆயிடுவீங்க. இப்படி நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கிற நேரத்துல என்ன பாசிபிளான பிரச்சனை வரும், எந்த அப்டக்கிள்ஸை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியா இருக்கும் அப்படின்னு ரியலிஸ்டிக் அப்ரோச்சோட மைல்டான நெகட்டிவிட்டியும் உங்க மைண்ட்ல நீங்க ஓரமா வச்சுக்கணும். அது உங்களை ஷார்ப்பா இருக்க வச்சு ஓவர் ஆப்டிமிசமோட இல்லாம ஒரு ரியலிஸ்டிக்கான அப்ரோச்சை எடுக்க வைக்கும். ஃபைனலா இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷனை யூஸ் பண்ணி இந்த பிரச்சனை வந்ததுன்னா எப்படி நான் ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரி, இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் தென் ஐ வில் டூ திஸ்ன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை உருவாக்கி ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா கரெக்டான வழியில பாசிட்டிவ் திங்கிங்கை உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு ஆத்தர் சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்ஸை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க ரீதிங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்ன்ற இந்த புக்கை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. சேனல்ல இருக்க அதர் மைண்ட் செட் ரிலேட்டட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.